அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்ண்ணே. என்னமா ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டிருந்து ஏதோ சனாதன ஈவெண்ட் ஏதோ போட்டிருந்து என்னது இது? அதுவானே நம்ம பேசு தமிழா பேச இருக்கு இல்லையா, பேசு தமிழா பேசோட 5வது ஆண்டு விழாவும் சனாதன தமிழர் சங்கமும் வர டிசம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை கிறிஸ்துமஸ் இருக்கு இல்லையா, அன்னைக்கு சேட்பட்ல இருக்கக்கூடிய சின்மயா தபோவன் அரங்கத்துல நடக்க போகுது. அங்க நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே போவோம். அது மட்டும் இல்லாம பல ஆளுமைகள்லாம் வராங்க. எங்களையும் அவங்க பேசுறதையும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இவரோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பா 25ஆம் தேதி சின்மயா தபோவன் அரங்கத்துக்கு வந்துருங்க. நேர்ல பாக்கலாம். நானும் வரலாமா? நீயும் கண்டிப்பா வானே. அதெல்லாம் உண்டுன்னு பேசு தமிழா பேசுக்கு வந்துட்டா அப்படியே விட்டுருவோமா? கவனிச்சு விருந்தோட அனுப்புவோம். கண்டிப்பா வந்துரு, சரியா? சரி சரி, வரேன். உங்க தலைவர் இருக்காருல்ல, ஆமா, எவனோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கன்னு கண்ணாமண்ணான்னு போய் படிச்சிட்டு இருப்பாரு. விஷயத்த சொல்லு. அதான் இப்ப பாண்டிச்சேரியில போய் கூட ஒரு மீட்டிங்ல பேசினாங்க. பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்ல. உண்மையதானே சொன்னாரு. இதனாலதான் தாவேக்குல இருக்க தொண்டர்கள் தற்கூறின்றாங்க. அந்த வார்த்தையை சொல்லாதமா, டென்ஷன் ஆகுது. சரி, உண்மை என்ன ஏதுன்னு ஆராயாம உங்க தலைவர் என்ன சொன்னாலும் உண்மைன்னு நம்புற பாத்தியா? அங்க நிறைய ரேஷன் கடை இருக்கா. பாண்டிச்சேரியோட சிஎம் ரங்கசாமி இருக்காரு இல்லையா, அவரு உங்க தலைவருக்கு டைரக்டா பதிலடி கொடுத்திருக்காரு. நீங்க வந்து பாருங்க, ரேஷன் கடை எல்லா இடத்துலயும் இருக்கு, பொருட்களும் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்கு, பார்க்காம இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி விளாசி இருக்காருல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. சிஎம் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. நீங்க கூட தான் சொல்றீங்க, உங்க சிஎம் கூட தான் சொல்றாரு. என்ன இருக்கிறதா சொல்றாரு? பொய்யா தானே சொல்றீங்க. சரி, வேற யாரு சொன்னா நம்புவீங்க? உங்க தலைவர் என்ன சொன்னாலும் தற்கூரித்தனமா நம்புவீங்க. தலைவர் சொல்லணும், அவ்வளவுதான். இது நம்ம செய்தி இன்னொன்னு இருக்குது, இத கேளு. என்ன இருக்குது? மீட்டிங் நடக்க போதுல ஈரோட்ல. ஆமா, எங்க சின்ன அண்ணா இருக்காருல்ல, புஷி அண்ணா, செங்கோட்டையன் அண்ணா எல்லாம் போயிட்டு நேர்ல போயிட்டு பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்துக்கிறாங்க. 200% வேலை முடிஞ்சிட்டான். அதே போட்டது வையன், 80% பணிதான் நிறைவடைஞ்சிருக்கு. அதுலயும் நாங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருக்கோம்ல. என்னது? அதாவது அந்த மீட்டிங் நடக்க போற இடத்துல மேல் கூரை கட்டாயமா இருக்கணுமா அப்படின்ற ஒரு நிபந்தனையை போட்டிருக்கோம். நாங்க வந்து ஈவென்ட் நடத்தவே கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. உங்களுக்கு பொறுக்காது. இந்த பாருனே, வெயில் வரும் இல்ல மழை காலம் இல்ல, மழை பெஞ்சதுன்னா உங்க தலைவர் மட்டும் அப்படியே ஸ்டேஜ்ல கூரை போட்டு நிப்பாரு. உங்க தலைவரை பார்க்க வர மக்கள் மழையில கஷ்டப்படுறாங்க. நீங்க எத்தனை ஈவென்ட்டுக்கு கூரை போட்டீங்க? நாங்க பார்த்து எங்கெல்லாம் வெயில் அடிக்காது, எங்கெல்லாம் மழை வராதோ அந்த மாதிரி இடத்துல நடத்துவோம். ஆனா நீங்க கேக்குற இடமெல்லாம் எப்படி இருக்கு? அதனாலதான் கூரை போட்டு மக்களுக்காக. இத பார்த்தா மக்களுக்காக செய்யற மாதிரி தெரியல, உங்களுக்காக செய்யற மாதிரி தெரியுது. சரி, அத உடனே உங்க புஷி ஆனந்த் ஏதோ பேசிருக்காராமே, என்னது? அது என்னன்னா, இந்த சின்னம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, இந்த தேர்தல் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கட்சிக்கு தானே கொடுப்பாங்க, உங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கும் கட்சி தாமா, எங்களுக்கு தேசிய கட்சி ஆக போது என்ன இப்படி பேசிக்கிறீங்க? சரி சொல்லு. என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த 4 சின்னம் மாதிரி ஒதுக்கி இருக்காங்க. 4 சின்னம் ஒதுக்கி? கட்சிக்கு ஒரு சின்னம் தான் ஒதுக்கி இருக்காங்க. நீங்க 4 சின்னம் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லு. கட்சி தொண்டர்கள்லாம் அதிகம் இல்ல, அதனால 4 சொல்றத கேளுமா, குறுக்க பேசாத, மறந்து போயிடுவேன் நான். சரி சொல்லுனே. அதாவது இந்த மோதிரம், அப்புறம் வந்து பேட் இருக்குல்ல, ஆமா அது, அப்புறம் வந்து விசில், இந்த கண்டக்டர் எல்லாம் ஊதுவாங்கல்ல, விசில்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், தெளிவா சொல்லணும்ல. அப்புறம் இன்னொன்னு வந்து ஏதோ சொன்னாங்கல்ல, வெற்றி கோப்பை. கோப்பை. இந்த 4 சின்னத்துல ஏதோ ஒண்ணு வந்து எங்களுக்கு கிடைச்சிரும். இது கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ, 15 நிமிஷத்துல வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஓஹோ, இதுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா உங்க சின்ன இதுதான் அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடும். எங்க கட்சி மாதிரியே ஃபேமஸ் ஆயிடும். என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? எப்படின்னா 15 நிமிஷத்துல வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகும்? தற்கூரி மாதிரி பேசாதமா. எது நான் தற்கூரியா? தலைவர் பேசுறது உண்மையா? என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும், சரியா? சரிங்கண்ணே, நாங்களே தாவேக்கா தொண்டர்களுக்கு பேசி புரிய வைக்கிறது கூட நம்மளே தற்கூரின்ற பட்டத்தை எடுத்துக்கலாம் போல. நான் தற்கூரி தானே, நீ கிளம்பு. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. நல்லா தான் இருக்கு. அம்மா
வந்தோன்னா ஏதாவது வேணும்னா கேளு, அதை விட்டு சுத்தியும் முத்தியும் கடையே பாக்குற. இல்லக்கா, நல்லா உன் கடையை மட்டும் செழிப்பா வச்சிருக்கியே. இந்த நீலகிரி மாவட்டத்துல தேவன் நகர்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு ரேஷன் கடை இருக்கு. அந்த ரேஷன் கடையில கூரை இடிஞ்சு விழுந்து ஒரு பெண்மணிக்கு காயம் ஏற்பட்டிருக்கான். இந்த மாதிரி ரேஷன் கடை சரியில்லாம, அரசு பள்ளி சரியில்லாம உங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களே, உங்க கடையை மட்டும் நீங்க செழிப்பா வச்சிருக்கீங்களே, யாரை போய் கேட்கறதுன்னு தெரியாம இப்படி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கேன். இந்த பாருமா, பில்டிங் இடிஞ்சு விழுதுன்னா பழைய பில்டிங்கா இருக்கும். எங்க அரசு வந்த பிறகு எல்லாத்தையும் புதுப்பிக்க தான் போறோம். அதை விட்டுட்டு பில்டிங் இடிஞ்சு விழுவுதான், அதுக்கு உன் கடைய பாக்குற, என்ன லாஜிக் இதெல்லாம்? இது தனிப்பட்ட என்னோட கடமை. அது ரேஷன் கடைன்றது எங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க கட்டினதுமா, நாங்க கட்டல, எங்க ஆட்சியில கட்டல. மறுபடியும் வந்தா பாப்போன்றீங்களே, வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? அதாம்மா, வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணோம், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ வர போறோம்ல, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறோம்னு பாரு. இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் 26க்கு அப்புறம் தான் இருக்கு. எங்களுக்கு தாங்காது. சரி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே. என்னது? இந்த கூட்டம் ஒண்ணு நடந்துச்சுல்ல, வடக்கு மண்டல இளைஞர் நிர்வாகிகள் கூட்டம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடந்ததுல்ல. ஆமா, அதுல ஏதோ உதயநிதி அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காராம் உங்க தலைவர்கிட்ட, 40 தொகுதிகள் இளைஞர்களுக்காக ஒதுக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் அன்னைக்கு பேசும்போதேதான் சொன்னாரே சின்னவர். அதாவது இளைய தலைமுறைகளுக்கு வழிவிடணும், தேர்தல்ல இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயம் வந்துருச்சு. அதெல்லாம் இல்லம்மா, நிறைய பேர் வயசாயிடுச்சு, இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு குத்தோன்னு வையன், நல்ல விழிப்புணர்வோட வேலை பார்ப்பாங்க, ஒவ்வொரு தொகுதியையும் தங்கமா பாத்துப்பாங்கல்ல. அந்த இடத்துல சின்னவர் கேட்டிருக்காரு, ஆனாலும் தலைவர் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா கட்சியிலேயே பலந்துன்னு கொட்டை போட்டவங்க, அந்த கொட்டெல்லாம் நீங்க மரமா வளர்ந்து நிக்குது, அந்த அளவுக்கு இருக்கிற ஆட்கள்லாம் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு தான் நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. அதாம்மா, அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுப்போமா, சீட்டு கொடுத்து அவங்க எம்எல்ஏ ஆவாங்க, அப்புறம் அமைச்சர் ஆவாங்க, அப்புறம் கொள்ளையடிப்பாங்க, ஈடு ரைடு வரும், அவ்வளவுதான். நீங்களே ஒத்துக்கிறீங்களாக்கா? அப்படித்தானே எதிர்கட்சி எல்லாம் சொல்றாங்க. அப்படியே திருப்பி விட்டுறது. எங்க ஆளுங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மக்களுக்காக அரும்பாடுபட்டு உழைப்பாங்க, நல்லதை மட்டும்தாம்மா செய்வாங்க. அதனாலதான் இத்தனை ஆண்டுகளாயும் திமுகக்குன்னு ஒரு வரலாறே இருக்கு, பாத்துக்க. சரி, ஒரே ஒரு கேள்விக்கா, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கே, அப்ப சீட்டு 40 இங்க ஒதுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுப்பீங்க? இல்ல கையை விரிச்சிட்டு ஒண்ணுமே இல்லைன்றீங்களா? அதெல்லாம் இல்ல, ஆளுக்கு 2 சீட்டு கூட அமைதியா உட்காந்துருவாங்க. 2 சீட்டா? என்னக்கா பிஸ்கட் போடுற மாதிரி சொல்ற? அப்படிதான் ஊருக்குள்ள பேசுவாங்க. ஆனா எங்களோட எல்லாம் போக மாட்டாங்க, போறேன்னு பூச்சி காட்டுவாங்க, ஆனா போக மாட்டாங்க. எப்படியும் 26ல நாங்க தான் ஜெயிக்க போறோன்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க அவங்க கூட கூட்டணிக்கு போய் எங்களை பகைச்சுக்கிட்டா அடுத்த 5 வருஷம் ஓட்டணும்ல, அதுக்காகவே போக மாட்டாங்க. சரிக்கா, அந்த வாக்குறுதியை பத்தி பேசணும்னு நினைச்சேன். வாக்குறுதியில ஒண்ணு கொடுத்திருந்தீங்க, என்னன்னா முதல்வரோட சொந்த பணம் 10,000 கோடியை எடுத்து எங்கெங்கெல்லாம் ஆறு சரியில்லாம கழிவு தண்ணிகளா நிரப்ப போட்டிருக்கோ அங்கெல்லாம் சீரமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்கும்? அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா? கும்பகோணத்துல நாற்றாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறுல இருக்கிற அந்த கழிவு நீர் எல்லாமே சுமார் 70 கிலோமீட்டர் கடந்து போய் காரைக்கால்ல இருக்கிற ஆற்றுல கலக்குதான். அப்படி கலக்குறதுனால பல விவசாய நிலங்கள் நாசமாகுதாங்கா. ஏமா, எங்க தலைவர் இந்த நாட்டோட முதல்வர். நாடா? ஆமா, தமிழ்நாடு. தமிழ்நாடு நாடா உனக்கு? அப்ப மாநிலம் எது? ஏதோ எங்க தலைவர் தனி நாடு வேணும்னு கேட்டிருக்காருல்ல, அதனால தமிழ்நாட்டோட முதல்வர் எங்க தலைவர். சரியா? அவர் ஒன்னும் காவா அடப்படுக்கிறவர் கிடையாது. எங்கெல்லாம் காவா தண்ணிய ஆறுல விடுறாங்க அப்படின்னு அவர் உட்காந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க முடியுமா? முடியாது இல்ல. அப்புறம் ஏன் அதுக்கு கொடுக்குறீங்க? கேளு, அதுக்கான அதிகாரிகளை சொல்லி இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட பணிகள் போகுமா, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, அதுக்கப்புறம் எங்க தலைவர் என்னெல்லாம் மக்களுக்கு செய்யறாரு அப்படின்றது உங்களுக்கே புரியும். என்னக்கா, அவங்க கடையில இட்லி தோசை வடை பொங்கல் இப்படின்னு சொல்ற மாதிரி உங்க ஆட்சியில குறையா இருக்கு, ஆசிரியர் பற்றாக்குறையா இருக்கு, ஆசிரியர்கள் சரியில்லை, அரசு பள்ளி சரியில்லை, இங்க கூரை சரியில்லை, பிச்சுக்கிட்டு ஓடுது, தண்ணி கூட சுத்தம் பண்ண மாட்டீங்க இப்படின்னு அடுக்கடுக்கா போயிட்டே இருக்கு. நல்ல விஷயம். நீ குறை மட்டும்தான் சொல்லுவேன், மக்களுக்கு சரி நல்லதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. நீ முதல்ல கிளம்பு. எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன், கிளம்பு. நல்லவங்க யாராவது கூப்பிடுறப்பா. வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. என்னக்கா வர இட்லி வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா? தம்பி, அக்காவோட இட்லி கடை இந்த தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சுப்பா. ஒரு நாள் இட்லி கடையை மூடிட்டா கூட கமெண்ட்ல ஏன் இட்லி கடை வரலன்னு கேக்குறாங்கப்பா. ஆமாக்கா, அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. நானும் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். சரி, இன்னைக்கு என்ன செய்தி வச்சிருக்க? நீதானே வழக்கமா செய்தியோட வருவ, என்கிட்ட என்ன செய்தி வச்சிருக்கன்ற? நானே சொல்றேன். பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் இருக்காரு அண்ணாமலை, ஆமா, அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு உங்களுக்கு சம்பந்தமா. என்ன சொல்லிருக்காரு? ஆதி திராவிடர் நல விடுதி 1300 இருந்துச்சு தமிழ்நாட்டுல. இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் 1200 மாறிடுச்சு. 100 விடுதியை மூடிட்டீங்க.
தம்பி 1300 இருந்தது 2300 மாறி இருக்கும்பா நாங்க வந்த பிறகு. ஏக்கா, இந்த மாதிரி பொய்யெல்லாம் இங்க பாருங்க, சொல்லாத. யாரு வேணாலும் பொய் சொல்லலாம். ஆனா பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பொய்யே சொல்ல மாட்டாரு. அவர் பேசினார்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசுவாரு. இந்த பாருப்பா, ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர மாட்டாங்கப்பா. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கா ஒரு ஹாஸ்டல்ல நடத்த முடியுமா? முடியாது இல்ல, அதனாலதான் மூடி இருக்காங்க. அது எப்படிக்கா ஹாஸ்டல்லயும் மூடுறீங்க, சமூக நீதி விடுதின்னு பேரும் வைக்கிறீங்க? அது வந்து எல்லா மாணவர்களும் வந்து தங்கணும் இல்லப்பா. நாங்க சமூக நீதிக்கான கட்சி இல்ல, அதனாலதான் சமூக நீதி விடுதி. மாணவர்களுக்கே அந்த சமூக நீதி வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு வரப்போற இளம் தலைமுறையினர் அவங்கதான், அவங்களுக்காக சமூக நீதி விடுதி. பாத்துக்கா, அவங்கள ஜெயிச்சிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கே நீங்க ரிப்பீட் அடிச்சீங்கன்னா அவங்க ஓட்டும் உங்களுக்கு வருமா வராதான்னு தெரியாது. சரிக்கா, எலெக்ஷனுக்கு ஏதாச்சும் ஒர்க் எதுவும் பண்றீங்க? தம்பி, ஒர்க் பண்ணலாம் அவசியம் இல்ல. எங்க தலைவர் வந்து இப்படி நின்னாலே கெத்து, ஓட்டு ஜெயிக்க போறது நாங்கதான். நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நேற்று அதிமுகவோட விருப்ப மனு தாக்கல் வந்து நடந்துச்சுல, ஆமா, அதுல வந்து அதிமுகவினர் வந்து நிறைய விருப்ப மனு வந்து கொடுத்திருந்தாங்க. பெரும்பாலும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் வந்து தென் மாவட்டங்களை வந்து போட்டிடுன்ற மாதிரி மனுக்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்களாம். தம்பி, அவர் எந்த மாவட்டத்துல போட்டியிட்டாலும் ஜெயிக்க போறது நாங்க தான்ப்பா, உங்ககிட்ட இல்ல. இந்த மாதிரி வரப்போறவங்க அத்தனை பேருக்கிட்டையும் சொல்லி அழுத்து போயிடுச்சுப்பா. மக்களே, இந்த 26 தேர்தல யாரு ஜெயிக்க போறா அப்படின்ற உங்க கருத்தை மறக்காம சொல்லுங்க. அப்பவாது இந்த மாதிரி மரவணைகளுக்கு எல்லாம் புரியுதா? இல்லக்கா, இதுல குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா, அதிமுக எம்எல்ஏ இருக்காருல ஆர்பி உதயகுமார், அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு இபிஎஸ் அவர்கள் கிட்ட வந்து நீங்க வந்து தென் மாவட்டம் தான் போட்டிடணும். எப்படி கொங்கு மண்டலம் வந்து நல்லா செல்வ செழிப்போட இருக்கோ, அதே மாதிரி இபிஎஸ் அவர்கள் வந்து தென் மாவட்டத்துல நின்று ஜெயிச்சு தென் மாவட்டம் மலருன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவரு எந்த மாவட்டத்துல வேணா நிக்கட்டும், எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லப்பா. ஏன்னா எங்க கட்சி எங்கேயோ இருக்கு. கூட அடுத்த செய்தி அதான் சொல்லு. உங்க கட்சிக்காரங்க என்ன பண்ணீங்க, நிறைய நலத்திட்டங்களை வந்து நிப்பாட்டினீங்க. குறிப்பா சொன்னா லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறதுன்னு. என்னன்னு தெரியலப்பா, ஒத்தி வச்சான். சரி, ஒத்தி வச்சிட்டீங்க, என்னன்னு தெரியல. திடீர்னு இப்ப எலெக்ஷன் வர காரணமா என்னன்னு தெரியல, திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சீங்க. எலெக்ஷன் வரதுனால குடுக்கலப்பா, அப்புறம் ஒத்தி வச்சதை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். அது எலெக்ஷனுக்காக தானே, மக்களுக்காகப்பா. சரி, மக்களுக்காக. சரி, மக்களுக்காக தான் கொடுத்ததும் கொடுத்தீங்க, உருப்படியா கொடுக்க வேண்டியதானே. நீங்க கொடுத்த சைக்கிள்லாம் வெறும் டயர் வந்து சுத்த மாட்டேங்குது, அப்படியே உரசிட்டே போகுது. டயர் சுத்த மாட்டேங்குதுன்னா என்னப்பா, அதுக்கும் எங்க தலைவர் வந்து கையை விட்டு சுத்தியா கொடுக்க முடியும்? பொருளை கொடுக்கதான் முடியும். அவங்க எத்தனை போய் ஏதாவது பண்ணிக்கிட்டோம். ஏக்கா, படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும். நீங்க வந்து ஊழல் பண்ணிட்டு ரொம்ப மட்டமான பொருட்கள்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி படிப்பாங்க? படிக்கிறதுக்கும் சைக்கிளுக்கும் என்ன சம்பந்தம்? சைக்கிள்ல உட்காந்து படிக்க போறாங்களே. சைக்கிள் அவங்க ஸ்கூலுக்கு போகணும். இங்க பாருங்க, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தானே சைக்கிள் கொடுத்துருக்கோம், இதுக்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருந்தாங்க? சும்மா குறை சொல்லணுன்றதுக்கெல்லாம் வராத தம்பி. நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு பாத்தீல 3000 இருந்து 5000 வரைக்கும் பரிசு கொடுக்க போறாங்களா? அதை மட்டும் வாங்கி ஜோப்ல வச்சுப்பீங்க, ஓட்ட மட்டும் அங்க போவீங்க. இல்லக்கா, 4 வருஷமா ஆட்சி பண்ணீங்களே, அப்பெல்லாம் இந்த 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்கு சொல்லவே இல்லையே. என்ன கடைசி வருஷம் மட்டும் 3000 இருந்து 5000 ரூபாய்? இல்லப்பா, எங்க தலைவர் தேர்தலுக்கு அப்பவே சொல்லியிருந்தாரு பொங்கல் பரிசு 5000 ரூபாய் தரோன்னு. கடைசி வருஷத்துலயா தரோன்னு சொல்லியிருந்தாருல, அதை தர போறாரு. அவ்வளவுதான். வேணா வாங்குங்க, இல்லன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க. நேரமாச்சு, கிளம்பு நீ முதல்ல. வணக்கம் தம்பி. அக்கா வணக்கங்க. என்ன திடீர்னு கடப்பக்கம்லாம் வந்திருக்க? ஆமாக்கா, போன தடவை இட்லி பார்சல் வாங்கலான்னு வந்தேன், அனுப்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் பரவாயில்ல, பாத்துட்டு போலாம். அக்கா வயசான அக்கா இருக்கீங்க. டேய், யாருக்கடா வயசாயிடுச்சு, அடிச்சு பறக்க விட்டுருவேன். சரிங்கக்கா, ஒரு 2 செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தெரியும், நீ வந்தாலே புரணி பேசுறதுக்கு தான் வருவ, இல்ல எங்களுக்கு குறை சொல்றதுக்கு தான் வருவ. அப்படிலாம் இல்லக்கா. சரி, என்ன செய்தி? வா. உங்க கட்சியை பத்தி ஒண்ணு, என்ன செய்தி? வா. சரிங்கக்கா, பிஜேபியில பைஜெயந்த் பண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பாளர் இருந்தார் பாத்தீங்களா தமிழ்நாட்டுக்கு. அவரை மாத்திட்டு பியூஷ் கோயல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. 2019ல அவர் பொறுப்பாளராக இருந்திருக்காரு. அதனால அவர் இபிஎஸ்க்கும் வேலுமணி அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமானவரா. அதனால இந்த சீட் ஷேரிங்லாம் ரொம்ப சுலபமா முடிஞ்சிருமா. அது மட்டும் இல்லாம இந்த பிஎம்கே, டிஎம்சி இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் கூட எல்லாம் உங்களுக்கு நல்ல நட்பு இருக்கான். அதனால இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஒண்ணு சேர்த்து உங்க கூட்டணி அப்படியே இருக்கு, எங்க கூட்டணி பலமாயிட்டே இருக்கு. ஓஹோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து எங்களை ஜெயிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பகல் கனவு கூட காணாதீங்க தம்பி. உங்களெல்லாம் எங்க தலைவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருப்பா. ஏன்னா மக்களுக்கே தெரியும் 26 தேர்தல்ல ஜெயிக்க போறது சமூக நீதி கொடுத்துதான்னு. நீங்க என்ன மாற்றம் பண்ணாலும் உங்க பப்பு இங்க வேகாதுப்பா. அதான்க்கா மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, கூட்டணி இல்லாம உங்களால ஜெயிக்க முடியுமான்னு தனிச்சு போட்டி போட்டு. தம்பி, நாங்களா கூட்டணி கேக்குறோம்? இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது, இந்த மக்களுக்காக உழைக்கிறது இந்த கட்சி தான், அதனால நாங்க அவங்க கூட சேர்ந்துக்கிறோம். அவங்க எல்லாம் விரும்பி வராங்க. அதே மாதிரிதான் எங்க கட்சிக்கும் கூட்டணிக்கு வராங்க, எங்க கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு. சரி, அடுத்த செய்தி என்ன? உங்க கட்சியை உடைக்கிறதுக்கு யாரோ உள்ளுக்குள்ளேயே பிளான் பண்றாங்களாமே. தம்பி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது கோட்டப்பா, எவனும் ஓட்ட போட முடியாது, தெரியும்ல. ஏற்கனவே எம்ஜிஆர் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க 2வது ஆட்சிக்கு வந்தப்ப. இப்ப நீங்க 2வது ஆட்சிக்கு வரலாம் பிளான் போடுறீங்கல்ல, இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சிருக்கோம் புகைச்சல். நீங்க இளைஞரணி கூட்டம் போட்டீங்கல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அந்த கூட்டத்துல உதயநிதி தான் பெருசா தூக்கி காமிச்சிங்கல்ல.
அதுக்கு ஐடி விங்ல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களுமே. நாங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் வந்து ஐடி விங்ல தலைவரா இருந்தப்ப மொபைல் போன்லாம் கொடுத்து மீட்டிங்லாம் அப்பப்போ போட்டு பெருசா வளர்த்தோம். 2021 ஆட்சி வரதுக்கு நாங்க தான் காரணம், நாங்க தான் ஒரு புரட்சியே பண்ணோம் சமூக வலைதளத்துல. என்னக்கா இப்ப நீங்க எங்களை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி விங்ல இருந்து கேட்டிருக்காங்க. தம்பி, அதாவதுப்பா, இந்த கட்சி எங்க தலைவரோட குடும்பத்துக்கு தான் அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். தலைவருக்கு அப்புறம் சின்னவர் தான் அடுத்த எதிர்காலமே. யாரு வேணா கட்சிக்காக உழைக்கலாம்ப்பா, அதுக்குன்னு கட்சி தூக்கி கொடுத்துட முடியுமா? இல்ல பொறுப்பு தான் தூக்கி கொடுத்துட முடியுமா? அப்படியே வச்சுக்கிட்டு ஓட்டுற வரைக்கும் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருவோன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால யாரு வேணா என்ன வேணா பேசட்டும், எங்க கட்சியுடைய அடுத்த வாரிசு, அடுத்த எதிர்காலம் எல்லாமே எங்க சின்னவர் தான். அதனால எவனாவது கட்சியை உடைக்கணும் கிச்சியை உடைக்கணும் முடிவு பண்ணிட்டு இருந்தாருன்னா எல்லாரும் சின்னவர் அடிச்சு ஓட விட்டுருவாரு. நீ பயப்பட வேணாம், எங்க கட்சியை நாங்க பாத்துக்கிறோம், புரிஞ்சுதா? இப்படி எல்லாம் ஓட விட்டு அவங்க குடும்பம் மட்டும் கட்சியிலே இருங்க, பாத்துக்கோங்க மக்களே, அவங்கள குடும்ப அடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. தம்பி நீ கிளம்புப்பா, மக்களுக்கே தெரியும் இது சமூக நீதி ஆச்சுன்னு. கிளம்பு போ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.